திராவிட முன்னேற்றக் கழக அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு தரும் அந்த செய்தியையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்த செய்தியையும் முடிச்சு போட்டு லிங்க் பண்ணுவது என்பது வதந்தி என்கிற அந்தஸ்து கூட கொடுக்கக்கூடாது. ஒரு அவதூறு. ஏதோ விஜய் வந்ததில் அவருக்கு பிடிக்கல, நாம வரல, அவர் வந்துட்டாரு, அவர்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க, இவங்க கீழே இருக்கிற ரசிகர்கள் தான் மோதிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 1996 விரும்பியிருந்தால் அவர் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியும். அன்றைக்கு அவர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது அவர் வர வேண்டும் என்று விரும்பியிருந்தாலோ, திடீரென்று கலைஞர் இருக்காரு, ஜெயலலிதா இருக்காரு, அதனால இவர் பயப்படுறாரு, அதெல்லாம் இல்லை. அபரிமிதமான செல்வாக்கு, மாஸ், அப்பெல்லாம் பீக்கில் இருக்கார் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கும் பீக்கில் இருக்கார். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்னா அவர் ஒருத்தர் தான். ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் கண்ணியமான மனிதர். இன்றைக்கு விஜய் அவர்களை மனமாற வாழ்த்தியிருக்கிறார். என்ன சொல்லி வாழ்த்தியிருக்கிறார்? சாதாரணமாக வாழ்த்தினார். விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பை தான் ஏற்றிருக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறார். தன் மீது மக்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பை சுமத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காரர்கள் தவறு செய்கிறார்கள் என்கிற புகார்கள் அவ்வப்போது மீடியாவில் வருகிறது. இந்த மாதிரி ஆட்சிக்கு கெட்ட பேர் தேடி தராதீர்கள், நான் சாட்டையை கையில் எடுக்க வேண்டி வரும். கடைசி வரை அந்த சாட்டை கீழே தான் இருந்ததே தவிர அவர் கையில் எடுத்ததாக நான் பார்க்கவில்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், விஜய் சினிமாவில் மட்டும் அவர் ஆக்ஷன் ஹீரோ அல்ல, ஆட்சியிலும் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருப்பார் என்பதுதான் மக்களுடைய நம்பிக்கை. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தது தான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகி இருக்கு. எப்போவுமே அந்த ஒரு நரேட்டிவ் இருந்துகிட்டே இருக்குது. விஜய் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை, அந்த காக்கா கழுகு கதையிலேருந்து தொடங்கி ஏதோ பிரச்சனை. அப்போ ஒருத்தர் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருக்காங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுட்டே கடந்து போயிட்டாரு. அப்படிங்கும்போது அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. அவர் விஜய் அவர்கள் மேலே பொறாமையில் இருக்கிறாங்கன்னு பேசப்பட்டது. அதற்கு ஒரு பதிலை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்படி ஒன்றும் பொறாமைலாம் இல்லை, ஜென்ரேஷன் கேப் தான் இருக்குது எங்களுக்கு அப்படிலாம். ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அவர் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்தது அப்படிங்கிறதுமே அந்த திமுக அதிமுக பேச்சுவார்த்தையை இவர் தான் இனிஷியேட் பண்ணாருன்னு கூட நியூஸ்லலாம் வந்துச்சு. அதாவது மீடியாவில் அல்லது சோஷியல் மீடியாவில் பல கற்பனை கதைகள் சில நேரங்களில் வருகின்றன. ஆத்தென்டிகேட் பண்ணாமையே சில செய்திகளை பொறுப்பற்ற முறையில் பத்திரிகை அல்லது தொலைக்காட்சியைச் சேர்ந்த 1-2 நண்பர்கள் அண்மை காலங்களிலே பதிவிடுகிற போக்கு என்பது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் ஒன்றுதான் சோஷியல் மீடியாவில் வந்த அந்த வதந்தி. அதை வதந்தி என்கிற அந்தஸ்து கூட கொடுக்கக்கூடாது, ஒரு அவதூறு என்று சொல்லலாம். அதாவது திராவிட முன்னேற்றக் கழக அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு தரும் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். அது தொலைக்காட்சிகளிலே வந்த செய்தி, பத்திரிகையிலே, பிரதான பத்திரிகைகளிலே வந்த செய்தி. அந்த செய்திக்கு அதிமுக காலம் கடந்து தான் மறுப்பு தெரிவிக்கிறது, உடனடியாக மறுப்பு தெரிவிக்கிறது. அந்த செய்தியையும் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்த செய்தியையும் முடிச்சு போட்டு இவர் போயிட்டு வந்தார், அடுத்து இது அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணுவது என்பது ஒரு ஆரோக்கியமான ஜேர்னலிசம் அல்ல. அது யார் செய்திருந்தாலும் சோஷியல் மீடியாவில் தான் அது அதிகமாக வந்தது. ஜேர்னலிசத்தில் கற்பனையாக சில பேர் அந்த குதிரையை தட்டி விட்டார்கள். திரு ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் கண்ணியமான மனிதர். அவரே இன்றைக்கு தெரிவித்திருப்பதைப் போல திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோடும் சரி, அவருடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களோடும் சரி மிக நெருக்கமான தொடர்பு கொண்டிருப்பவர். அவர் ஒரு வார்த்தையை கவனமாக சொல்லியிருக்கிறார். அரசியலை தாண்டி, அதாவது அரசியல் வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை குறிப்பால் உணர்த்துகிற வார்த்தை அது. அரசியலை கடந்த நட்பு எங்களுடைய நட்பு என்பது. அதே போல் அவர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட அல்லது நிறுவனம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைப்பதை அவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். திரு ரஜினிகாந்த் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர். முன்னாள் துணை பிரதமர் திரு எல்.கே. அத்வானி அவர்களால் பெரிதும் நேசிக்கப்படுபவர். அவர்களெல்லாம் தனி அன்பு காட்டினார்கள். இப்படி அந்த நெருக்கம் பாராட்டுகிற சமயங்களில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவாளர் என்று சித்தரிப்பது, அல்லது கலைஞரோடும் ஸ்டாலினோடும் அவர்களோடும் நெருக்கமாக இருக்கிற போது
திமுகவுக்கு உதவுகிற வகையில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறார் என்பது இவையெல்லாம் ஒரு மலிவான பேச்சுக்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தலில் தோற்றவுடன் ஒருவரை போய் பார்த்து தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொள்வது அல்லது தான் அந்த நேரத்தில் ஒரு நட்பை கைவிடாமல் இருக்கிற ஒரு குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு கூட பேட்டியில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். குளத்தூரிலே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்தது எனக்கு வருத்தத்தை அளித்தது என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு அதை சொல்லுவதற்கே கூட நீங்கள் ஒரு இது வேணும், வெளிப்படையாக அந்த கருத்து என்கிட்ட இருக்குன்னு. அதற்காக நீங்கள் திமுக செய்கிற எல்லா முயற்சிகள் அல்லது திமுகவினுடைய அரசியல் ஆலோசனைகள் இதிலெல்லாம் அவருக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிடுவீங்களா? அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த விஷயம், இன்னொரு விஷயம், இந்த திரைப்பட விழாக்களில் கதை சொல்லுவது. திரைப்பட விழாக்களில் கதை சொல்வது என்பது திரு ரஜினிகாந்த் அவர்கள் நீண்ட காலமாக கடைபிடிக்கிற ஒரு வழக்கம். ஏதாவது ஒரு கதை சொல்லி அதன் பிறகு ஒரு மெசேஜ் சொல்வது. அது சமயத்தில் ஒரு துறவியை பற்றிய கதையாக இருக்கும். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சில் ஃபிலாசபிக்கல் ஒரு தாட் அதுதான் அதில் மேலுங்கி இருக்கும். அப்போ கதை ரெகுலராக இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஆமாம், அது திரு விஜய் அவர்களுக்காக பதிலுக்கு சொல்லப்பட்டதில்லை. அதை ஒரு சமயத்தில் கிளாரிஃபையே பண்ணாங்க. 2 தரப்பும் கிளாரிஃபை பண்ணாங்க. நாங்கள் நல்ல நண்பர்கள், நீங்கள் இது பண்ணிக்காதீங்கன்னு. அது திரு அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைனா என்ன, ரசிகர்களுக்குள் மோதிக்கொள்வது. அவர்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க, இவங்க கீழே இருக்கிற ரசிகர்கள் தான் மோதிக்கிறாங்க. இந்த அவதூறு அல்லது இந்த வதந்தி பரவிய காரணத்தான். ஏதோ விஜய் வந்ததில் அவருக்கு பிடிக்கல, நாம் வரல, அவர் வந்துட்டார். இதெல்லாம் என்ன மாதிரியான சிந்தனை? 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விரும்பியிருந்தால் அவர் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியும். அன்றைக்கு அவர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது அவர் வர வேண்டும் என்று விரும்பியிருந்தாலோ, திடீரென்று காங்கிரஸ் அதிமுக கூட்டணி முறிந்தவுடன், தமாக கூட்டணி முடிவானவுடன், அந்த கூட்டணியை எதிர்த்து திரு மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு புதிய கட்சி உதயமானது. அந்த கட்சி அப்போதுதான் சைக்கிள் சின்னம் வாங்குகிறது. தேர்தலுக்கு 20 நாட்கள் கூட இல்லை. அன்றைக்கு திரு சோ அவர்தான் அந்த கூட்டணியை உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். அந்த கூட்டணிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு கிடைப்பதற்கும் சோ தான் காரணம். அதற்கு முன் ரஜினிகாந்த் அவர்கள் வர வேண்டும் என்ற விருப்பம்தான் சோ அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டு வந்தது. அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி மீது கடும் அதிருப்தி இருந்தது 1996. அதனால தான் ஒரு ஸ்வீப் மாதிரி அந்த தேர்தல் முடிவுகள் அமைந்தன. செல்வி ஜெயலலிதா அவர்களே தேர்தலில் தோல்வி அடைந்தார். அந்த தேர்தல் முடிவுகளில் நம்ம பார்த்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. ஆக அந்த வாய்ப்பையே அவர் கட்சியை ஆரம்பித்து குறுகிய காலத்தில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்றாலும் வேண்டாம் என்று அவர் இது பண்ணார். அப்போ என்ன கதை கட்டினார்கள்? அப்போ என்ன சொன்னாங்க? கலைஞர் இருக்கார், ஜெயலலிதா இருக்கார், அதனால் இவர் பயப்படுறாரு. அதெல்லாம் இல்லை, அபரிமிதமான செல்வாக்கு, மாஸ். அப்போல்லாம் பீக்கில் இருக்கார் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கும் பீக்கில் இருக்கார். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்னால் அவர் ஒருத்தர் தான், இன்னொரு சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. ஸ்டார் சூப்பர் ஸ்டார் எல்லாம் அவர் ஒருத்தர் தான். ஆகவே மற்றவர்களெல்லாம் சாதா ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் அவர்கள் அன்றைக்கு அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். அதையெல்லாம் இன்றைக்கு விளக்கி இருக்கிறார். அதாவது அதுக்கு பிறகு அரசியல் அவர் வரணும்னு நினச்சப்போ திரு சோ அவர்கள் பல ஆண்டு விழா, துக்ளக் ஆண்டு விழாக்களில் ரஜினி அரசியலுக்கு வரணும்னு சொன்னார். அவர் வரல. அவர் சோ அவர்கள் மறைவுக்கு பிறகு வர முடிவெடுத்த போது இப்போது எனக்கு ஆலோசனை கூற சோ அவர்கள் இல்லையே என்று சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா பீக்கான உடனே அவருக்கு ஒரு கவலை வந்துருச்சு. நம்ம வெளியே போய் நம்மளால் கொரோனா பரவிடுமோ. இன்னொன்று அவரே மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. அதனால் அவரும் அவருடைய உடல்நிலை குறித்த எச்சரிக்கையும் அவருக்கு விடுக்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று உலகையே அச்சுறுத்தி கொண்டிருந்த ஒரு நோய். அந்த நோய் இவர் காரணமாக பெருவாரியான மக்கள், அவர் போனார்னா, வெளியே போனார்னா லட்சக்கணக்கான கூட்டம் வந்துடும், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆகவே அவர் அரசியலுக்கு வரவில்லை என்ற முடிவை எடுத்தார். இன்றைக்கு விஜய் அவர்களை மனமாற வாழ்த்தியிருக்கிறார். என்ன சொல்லி வாழ்த்தியிருக்கிறார்? சாதாரணமாக வாழ்த்தினார். எம்ஜிஆர் கண்ட வெற்றி, என்டிஆர் கண்ட வெற்றியை விட இது ஒரு பெரிய வெற்றி. இந்த 53 வயதில் அவர் கண்டிருக்கக்கூடிய வெற்றி மகத்தான வெற்றி. அவர் மீது மக்கள் பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்ற வேண்டும் என்று உள்ளம் திறந்து வாழ்த்தியிருக்கிறார். எனக்கு எதற்கு அவர் மீது பொறாமை வரப்போகிறது? நான் அவருடைய தலைமுறையை தாண்டிய தலைமுறையைச் சேர்ந்தவர் என்று சொல்லிவிட்டு வேடிக்கையாக கமலஹாசன் வந்திருந்தால் கூட ஒருவேளை பொறாமை வந்திருக்கலாம் என்று சிரித்து கொண்டே சொன்னார். இன்றைக்கு திரு கமலஹாசன் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்டியை சரியான கோணத்தில் புரிந்து கொண்டார்.
அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டு அவர் சிரித்து கொண்டே தான் சொன்னார், எங்களுக்குள் போட்டி இருக்கிறதை தவிர பொறாமை இல்லை என்று சொன்னார். அவருக்கும் இருக்காது, எனக்கும் இருக்காது என்று சொன்னார். ஆகவே கீழே இருப்பவர்கள் சில தவறான கருத்துக்களை பரப்பி அதுதான் உண்மை மாதிரி வேற பரப்புறாங்க. அதில் பிம்பம் கட்டமைக்கக்கூடாது. சொல்லப்போனால் திரு விஜய் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது மிகுந்த மரியாதை உண்டு. இப்போது ஏன் சந்திக்கவில்லை என்று கேட்பதெல்லாம் பொருத்தமற்ற வாதம். தேவைப்பட்டால் அவர் நிச்சயமாக திரு விஜய் அவர்களை சந்திப்பார், அல்லது திரு விஜய் அவர்களை கூட சூப்பர் ஸ்டாரை சென்று சந்திக்கக்கூடும், நமக்கு தெரியாது. ஆகவே பரஸ்பர மரியாதை, அன்பு உள்ளவர்கள் தான் இவர்கள் இருவரும் என்பது என் பார்வை. 2 பேருக்குள்ளேயுமே அது இருக்கு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று 1 வார காலம் ஆகுது. அப்போ இந்த பீரியட்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸை ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் பதவியேற்பு விழா அன்று பேசிய பேச்சே ஒரு மக்களை கவர்ந்த பேச்சு, உள்ளத்தை தொட்ட பேச்சு, அவருடைய உள்ளத்திலிருந்து பேசிய பேச்சு என்று நான் பார்க்கிறேன். அவருடைய உதட்டிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் அல்ல, விஜய் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் தான் அவை என்பது என் பார்வை. எவ்வளவு பெரிய பொறுப்பை தான் ஏற்றிருக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறார், கவனத்தோடு பேசினார். தன் மீது மக்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பை சுமத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வாக்குறுதிகள்லாம் அவர் மைண்டில் வந்திருக்கு. அவர் அன்றைக்கு 3 கையெழுத்தை போட்டு விட்டு பேசுகிறார். அதில் ஒரு கையெழுத்து மட்டும்தான் மக்கள், நடுத்தர மக்களுக்கு, லோயர் மிடில் கிளாஸுக்கு பலனளிக்கிறது. ஏசி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பலனளிக்காது. ஏசி இல்லாத வீடுகளுக்கு அது பலனளிக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம்தான். 500 யூனிட் வரை பயன்படுத்துகிறவர்களுக்கு 200 யூனிட் இலவசம் என்று சொல்லுகிறது. அவர் இதோடு சேர்த்து திமுக நிறைவேற்ற தவறிய வாக்குறுதியும் செய்ய வேண்டும் என்பது என் கோரிக்கை. மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அவர் கொண்டு வர வேண்டும். அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற குடும்பங்கள் விஜய் அவர்களை வாழ்த்தும். அதை நான் இந்த நேரத்தில் சேர்த்தே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அவரை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது நானும் கூட கூறுவேன். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த ஒரு கையெழுத்து மட்டும்தான் நிதி சார்ந்த ஒரு இது. இன்னொன்று, போதை பொருள் ஒழிப்புக்காக அவர் கொண்டிருக்கக்கூடிய கவலை, அதை வெளிப்படுத்தினார். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறது அதெல்லாம் விடுங்க, அதுதான் அவர் மைண்டில் டாப் ப்ரையாரிட்டியாக இருந்திருக்கிறது என்பதே ஒரு வரவேற்கத்தக்க அம்சம், பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த சூட்டோடு தான் அடுத்த நாள் ஒரு உத்தரவு போடுறாரு. 717 மதுக்கடைகள் மூடணும் உத்தரவுன்றது போட்டோன்னே செயல்படணுன்றதை காட்டிட்டார். எனக்கு பல ஊர்களிலிருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னார், சார், ஏனென்றால் அவர்கள் என்னக்கேன்னு சொன்னாங்கன்னா, நான் விஜயனுடைய செல்வாக்கை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று தேர்தல் நேரம் தொடங்கி தொடர்ந்து பேசி வருபவன். 25 முதல் 28% வாக்குகள் வாங்குவார். நானே 108 சீட்டு எதிர்பார்க்கல. அந்த உண்மையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். விஜய் இந்த தேர்தலில், இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்துவார். ஹீ வில் டேர்ன் த டேபிள். மாற்றத்திற்கான சக்தி இவர் என்று மக்கள் நம்புகிறார்கள். இவ்வளவு வார்த்தைகளை பேசினேன், ஆனால் 108 சீட் நான் நம்பலை. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், இவ்வாறு ஆதரித்து பேசிய காரணத்தால் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நண்பர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், சார், அவர் மதுக்கடைகளை எடுத்து, சென்னையிலே 2 நண்பர்கள் எனக்கு ஃபோன் செய்தார்கள், ஊடகவியலாளர்கள் சொன்னாங்க, சென்னையிலே அகற்றப்பட்ட கடைகள் மக்களுக்கு மிக நெருக்கடியாக, இடையூறாக இருந்த கடைகள். அந்த இடத்துல இருந்தது, இடையூறாக இருந்தது. அந்த உத்தரவு வந்த உடனே தூக்கிட்டாங்க. இத்தனைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் பல கடைகள், 717 கடைகளில் பல கடைகள் பெரும் வருமானம் ஈட்டக்கூடிய கடைகள். அரசாங்கத்துக்கு பெரும் வருமானம், ஆனால் மக்களுக்கு பெரும் தொல்லை. இது 2ல் எது முக்கியம்னு பார்த்து, மக்களுக்கு பெரும் தொல்லையாக இருக்கக்கூடிய, மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்கள், பேருந்து நிலையங்கள், கல்விக்கூடங்கள், கோயில்கள், இவற்றுக்கு அருகில் இருக்கிற கடையெல்லாம் தூக்குங்கன்ட்டார். அவர் அஃபிஷியல் மீட்டிங்கில் பேசினதாக நான் கேள்விப்பட்டேன். சப்சிக்வெண்ட்டாக தான் இந்த ஆர்டர் வருது, 717 கடைகள் அகற்றம்ன்ற ஆர்டர் வருது. ஸோ திஸ் ஷோஸ் இஸ் இன்டென்ஷன்ஸ் இஸ் வெரி கிளியர் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்டோடு இருக்கார் அப்படின்ற காட்டிய 2 சம்பவங்கள் இது. அது தவிர அந்த பேச்சில் என்ன சொல்கிறாரு, நான் உள்ளே போனால் தான் நிதிநிலை என்னன்னு தெரியும், நான் நிதிநிலை தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது ஒரு ஹார்ட்லேருந்து கேட்குற அப்பீல். என்னை நம்பியிருக்கீங்க, உங்கள் நம்பிக்கையை நான் நிச்சயமாக வீண் போக விட மாட்டேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார், நம்ம வந்துட்டோம், இனிமேல் எல்லாம் நம்ம தான் ஆட்டம் போடலான்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இந்த நொடியே அதை அகற்றி விடுங்கள். நான் தப்பு பண்ண மாட்டேன், யாரையும் தப்பு செய்ய விட மாட்டேன். இது ஒரு முக்கியமான கிளியர் மெசேஜ், லவுட் அண்ட் கிளியர். கட்சிக்காரர்களுக்கான மெசேஜ் அது, வேறு யாருக்கும் நல்லது அல்ல. உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சியில்
நான் அவர்கள் தோல்வியடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதை சொல்லக்கூடாது என்றாலும் நான் இதை தவிர்க்க முடியவில்லை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காரர்கள் தவறு செய்கிறார்கள் என்கிற புகார்கள் அவ்வப்போது மீடியாவில் வருகிறது. அவர் கட்சி உள்ளரங்க கூட்டத்திலே பேசுகிறார். இந்த மாதிரி ஆட்சிக்கு கெட்ட பேர் தேடி தராதீர்கள், நான் சாட்டையை கையில் எடுக்க வேண்டி வரும் என்று எனக்கு தெரிந்து ஒரு 2-3 முறை பேசிவிட்டார். கடைசி வரை அந்த சாட்டை கீழே தான் இருந்ததே தவிர அவர் கையில் எடுத்ததாக நான் பார்க்கவில்லை. யாரையும் அதிரடியாக நீக்கியதாக நான் பார்க்கவில்லை. எதற்காக சொல்கிறேன் என்றால், விஜய் நான் யாரையும் தவறு செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்ற அவருடைய வார்த்தையை காப்பாற்றுவார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே எங்காவது ஒரு குற்றச்செயலில் தாவேகாவை சேர்ந்த நிர்வாகியோ சட்டமன்ற உறுப்பினரோ சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல் வந்தால், பத்திரிகையில் செய்தி வந்தாலோ, அவரது கவனத்துக்கு வந்தாலோ, முதலமைச்சருடைய பிரிவுக்கு புகாராக வந்தாலோ, தயவு தாட்சண்யமற்ற உடனடியான நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை அவர் எடுத்தால் அவருடைய இமேஜ் உயரும். ஏனென்றால் விஜய் செய்வார் என்று நினைக்கிறார்கள். சினிமாவில் மட்டும் அவர் ஆக்ஷன் ஹீரோ அல்ல, ஆட்சியிலும் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருப்பார் என்பதுதான் மக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்ற வேண்டும். ஆகவே அன்றைக்கு அந்த பேச்சு மிக சிறப்பாக இருந்தது என்பது என் பார்வை. அடுத்த நாள் 717 மதுக்கடைகள் சொன்னேன். அதற்கடுத்த நாள் இன்றைக்கு கோடை காலம், தமிழ்நாட்டிலே கடுமையான வெயில், மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய வெயில். 2 விஷயங்கள் மக்களுக்கு கவலை இருக்கிறது. ஒன்று குடிநீர் பஞ்சம், குடிநீர் தட்டுப்பாடு. இதை சமாளிக்க வேண்டும். நீங்கள் எங்கிருந்தெல்லாம் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கோ அதை கொண்டு வந்து வேன்கள் மூலம், அதில் தண்ணி தொட்டி மூலம் தெருக்களில் நிறுத்தி விநியோகிப்பது, இதெல்லாம் செய்ய வேண்டிய சூழல் வரலாம். அது சம்பந்தமான ஆலோசனையை அவர் நடத்தியிருக்கிறார். அடிப்படை தேவைகளை வந்து இன்னொரு விஷயம், இன்னொரு கவலை, கோடை காலம் வந்தாலே என்ன வரும்? மின்சார தட்டுப்பாடு, கரண்ட் கட் ஆகுமா? இன்னி வரைக்கும் ஆகுமான்ற ஒரு கவலை. நேற்றைய தினம் ஒரு செய்தி பார்த்தேன். அது ஒருவேளை அரசாங்கத்துக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம். என்னென்னா, ஓரளவு சோலார் எனர்ஜியும் விண்ட் எனர்ஜியும் இந்த அரசாங்கத்திற்கு கை கொடுக்கும் என்று செய்தி வந்திருக்கிறது. ஆகவே மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் நியமிக்கப்பட்டு விட்டார். நான் கேள்விப்பட்டேன், அவர் நாளையோ நாளை மறுநாளோ ஆலோசனை கூட்டம் நடத்தப் போகிறார் திரு நிர்மல்குமார் என்று நான் தகவல் கேள்விப்பட்டேன். ஆகவே இப்படி அவருடைய அமைச்சர்களும் மிக விரைவாக பணிகளை தொடங்க வேண்டும். நேற்றைய தினம் இலாக்கா பற்றிய அறிவிப்பு வந்த உடனேயே மாண்புமிகு கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் என்று நினைக்கிறேன், நிறைய பாராட்டுகள் இல்லை, அவர் உடனடியாக பணியை தொடங்கிவிட்டார். அது தவிர சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதிகளில் போய் நன்றி சொல்லியிருக்கிறார். திரு மு.க. ஸ்டாலினும் கூறியிருக்கிறார், இவரும் கூறியிருக்கிறார். உடனடியாக தொடங்குங்கள், நன்றி சொல்லுங்கள், இந்த 2 நாளில் போய் சொல்லிட்டு வாங்க, மந்திரிகள்லாம் சொல்லிட்டு வாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். போய் தொகுதி முழுக்க போய் நன்றி சொல்லி முடிச்சிருங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். நம்முடைய மதிப்புக்குரிய பேரவைத் தலைவரும் திரு ஜெசிடி பிரபாகர் அவர்களும் சரி, சென்னையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய வில்லிவாக்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர் ராதவ் அர்ஜுனா அவர்களும் சரி, தொகுதி உள்ள போய் கிரிவியன்ஸை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகாரிகளோடு போயிருக்காங்க. இதெல்லாம் ஸ்பீடாக அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக திரு வெங்கட்ராமன் போயிருக்காரு. இந்த செயல்பாடுகளையும் நான் வரவேற்கிறேன். இதையெல்லாம் சொல்லுகிறேன். தவறுகளுக்கு இடம் தரக்கூடாது, விழிப்போடு இருக்க வேண்டும் முதலமைச்சர் கோட்டையிலே தன்னுடைய பணிகளிலே கடந்த 1 வார காலமாக தொடர்ந்து ஆர்வம் காட்டியிருக்கிறார். காலையில் 10 மணிக்கு வரார், சாயந்தரம் 4:30 மணிக்கு தான் போகிறார். லஞ்சு பாக்ஸை ஸ்கூல் பசங்க மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறாருன்னு நம்ம பார்த்தோம் செய்தியை. அதை நான் நகைச்சுவைக்காக சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். டைம் ஸ்பேர் பண்ணுறார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வரிசையாக மீட்டிங் இருந்ததுன்னா வீட்டிலேருந்து லஞ்ச் வந்துடும். சில நாள் வீட்டுக்கு 2:30 மணி 3 மணிக்கு போயிடலான்னு நினச்சாங்கன்னா லஞ்ச் வராது. ஏன்னா நான் முதலமைச்சரோடு செல்வி ஜெயலலிதா அவர்களோடு மிக நெருங்கி பழகுகிற வாய்ப்பை அவருடைய கடைசி 15 ஆண்டுகள் பெற்றிருந்தேன். அவருடைய கோட்டை பணி என்பது ஒரு 4-4:30 மணி வரைக்கும் ரெவ்யூ மீட்டிங் போகும், வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போகும். இதெல்லாம் போச்சுன்னு வச்சுங்க, ஒரு 2-2:30க்கு லஞ்ச் வரும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொஞ்சமாகத்தான் சாப்பிடுவார். மீண்டும் மீட்டிங் இருக்கிறது, ஓய்வெல்லாம் கிடையாது. 4:30 மணி 5 மணி கன்வாய் கிளம்பும். அந்த சோர்வாக இருக்கிற நேரத்திலும் சில நேரங்களில் என்னிடம் காரில் நிறுத்திவிட்டு ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு கிளம்புவார். எனக்கு அவர் எவ்வளோ டயர்டாக நின்று பேசுகிறார் என்று தெரியும். நானே அறையில் சந்தித்து நான் மாலை 4 மணிக்கு மேல் பார்த்து பேசியிருக்கிறேன்.
1-2 பொது பிரச்சனைகள் சம்பந்தமாக என்னிடத்தில் அதிகாரிகள் சொல்லுவார்கள், காலை 10:30 மணிக்கு வந்தார், இப்போது மணி 4:30 ஆகுது, ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த மாதிரி திரு விஜய் அவர்களும் இப்போது புதிதாக பொறுப்புக்கு வந்திருப்பதால் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே இவ்வாறு கூடுதல் நேரம் செலவிடுவது இன்னும் கிட்டத்தட்ட 1 மாதம் அவருக்கு அப்படி தேவைப்படும். அதன் பிறகு வேண்டுமானால் நேரம் குறையும். அது கூட சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்துவிட்டால் கூடுதல் உழைப்பை அவர் செலுத்த வேண்டியிருக்கும். அதே போல் சட்டமன்றத்தை சந்திப்பது என்பதும் ஒரு சவாலான பணி. அந்த பணியையும் அவர் எப்படி தன்னுடைய திறமையை நிரூபிக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.